ஆலப்போல் வேலப்போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே, நாலப்போல் ரெண்டப்போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கே நெஞ்சிருப்பேனே அப்படின்ட்டு மீனா ரஜினியை பார்த்து ஆசையாக ஒரு பாட்டு போடுவாங்க எஜமான் படத்தில். அந்த பாட்டை எழுதின ஆர்வி உதயகுமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு சூப்பரான பழமொழியை அப்படியே கொஞ்சம் பாடல் வரிகளில் புகுத்தி வச்சிருக்காரு. அது என்ன பழமொழி அப்படின்னா, ஆளும் வேலும் பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி அப்படின்றதான் அந்த பழமொழி. இந்த பழமொழியோட முதல் பாகம் கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஆளும் வேலும் பல்லு குருதி அப்படின்னா ஆலமரத்தில் இருக்கிற அந்த பட்டையும் அப்புறம் வேப்ப மரத்தில் இருக்கிற அந்த வேப்பங்குச்சி அது ரெண்டுமே வந்து தேய்ச்சிங்கன்னா பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பல்லுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இருக்குது. நீங்கள் ஊரில் இந்த ஆலமரம் வேப்ப மரம் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சரி, அது பல்லுக்கு உறுதி ஆலும் வேலும். அது என்ன நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னா அங்கதான் வந்து தமிழுடைய பெருமையும் அது அந்த பழமொழியில புரிஞ்சிருக்குது. நாலும் இரண்டும் அப்படின்னா 4 வரிகளில் கொண்ட அந்த நாலடியார்ல வர்ற பாட்டும் 2 வரிகளை கொண்ட திருக்குறள்ல வர பாடல்களும் அது எல்லாமே வந்து சொல்லுக்குருதி. அதாவது அது நாலடியாரையும் சரி திருக்குறளையும் சரி நிறைய அறக்கருத்துக்கள் வந்து பொதிஞ்சிருக்குது. அதை எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அறக்கருத்துக்கள் எல்லாம் உள்வாங்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அதில் சொல்லப்பட்ட தமிழ் சொற்களுமே வந்து ரொம்ப அழகாக உங்களுக்கு பதியும். அது மாதிரி ரெண்டையும் நல்லா நீங்கள் கரைச்சி குடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப ஆழம் பொதிந்து ரொம்ப அருமையான தமிழ் சொற்களாக பேசுவீங்க அப்படின்றத சொல்கிறது தான் அந்த ஒரு பழமொழியாக இருக்குது. நம்ம திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கோ, ஆனால் அதே போன்ற நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய நாலடியார் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. ஆனால் இன்னும் தமிழ் நூல்கள் நிறைய படிச்சு தான் இருக்காங்க பள்ளிகள சிறுவர்கள். ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நாலடியார் அப்படின்றது வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம யூஸ் பண்ணாம தான் இருக்கிறோம். நாலடியார் நிறைய சமண முனிவர்கள் எல்லாருமே சேர்ந்து எழுதின 400 பாடல்களை தொகுத்தது தான் அந்த நாலடியார். நீங்க திருக்குறள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நாலடியாரையும் நல்லா ஆராய்ந்து படிங்க. அதுலயும் எக்கச்சக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது.